Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது Jurassic World Camp Cretaceous Season 5 Episode 12. ஓபன் பண்ணா போன பாட்டுல ரெண்டு குரூப்புக்கும் ஒரு பெரிய சம்பவமே நடந்துச்சு. அந்த சம்பவத்துல நம்ம ஆளுங்க தான் ஜெயிப்பாங்கன்னு நினைச்சாங்க. ஆனா கட்சியில அந்த ஸ்பைனோசரஸ் டீரெக்ஸ போட்டு அமுக்கிருச்சு. ஒன்னு மாட்டின உடனே இன்னொன்னு பம்மிருச்சு. அட பொடுசுங்க அதுங்க இதுங்கன்னு இன்னும் ஏகப்பட்ட டைனோசர்ஸ் இருக்குதுங்கல்ல, அதுகளாச்சு நின்னு சண்டை போடுன்னு பார்த்தா ஆள உர்றா சாமின்னு அடிச்சு புரண்டு ஓடிடுச்சுங்க. டேரியஸ் கட்டுப்பாயி கோனோட மண்டைய பொல்லந்துலான்ட்டு போவான். ஆனா பிங்கி தான் வேண்டாம், இப்ப இருக்க நிலைமைக்கு நம்ம எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்லி அவனை கூப்பிட்டு போயிருவான். அந்த கோனு மறுபடியும் எல்லாத்துக்கும் ஒரு புது கண்ட்ரோலரை கொடுத்து அந்த குழந்தைங்க கிட்ட இருந்து பாஸ்வேர்டை நல்லா மோட்டிவேட் பண்ணி வாங்கிட்டு வாங்க, லேட் பண்ணாதீங்கன்னு அனுப்பி விடுவான். பாவம் இன்னொரு டீரெக்ஸ் வந்து எழுப்பி விட்டு பாக்குது, சுத்தமா அசைவே இல்ல. இங்க இவனுங்க நம்ம ஆளுகளை அப்படியே தேடி தேடி பாத்துக்கிட்டு இருப்பாங்க, எங்கேயுமே இருந்த மாதிரி இல்ல. அப்படி எங்க அவ்வளவு நேரத்துக்குள்ள ஓனாங்கன்னு பார்த்தா மேல போய் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அந்த மூலகட்ட கேசுங்க கீழே தானே தேடுவானுங்க. எப்படி சேஃப்டி எஸ்கேப்பா? நான் ரொம்ப நேரத்துக்குலாம் இங்கே இருக்க முடியாது, எல்லாத்துக்குமே கவலை. சே இப்படி பண்ணிட்டான் இல்லைன்னு டைனோசருக்கே அந்த நிலைமைன்னா அப்ப இவங்க நிலைமையை யோசிச்சு பாருங்க. ஒண்ணு இவங்க இங்கே இருந்து சண்டை போட்டு சாகணும், இல்லன்னா அந்த ஐலாண்டை விட்டு போகணும். டேரியஸ் சண்டை போட்டு தான் சாகணும்னு சொல்லுவான்னு பார்த்தேன், ஆனா அவன் எஸ்கேப் ஆயிடலாம். பாஸ்வேர்டு தெரிஞ்சாதான் கோனால கிண்ட முடியும். இவங்க இங்க இருந்து எஸ்கேப் ஆயிட்டாங்கன்னா அவன் என்ன பண்ணுவான்? பண்டைய போட்டு பிச்சுக்கிட்டு இருக்க மாட்டான். ஆனா டைனோசர்ஸ் எல்லாத்தையுமே இப்படியே விட்டுட்டு போறதுக்கு டோராக்கு சுத்தமா இன்ட்ரெஸ்டே இல்ல. அவ மட்டும் இல்ல, எல்லாருமே அதான் நினைப்பாங்க. டைனோசர்ஸ் காண்டி சண்டை போற டேரியஸே என்ன பண்ணலான்ட்டு பயங்கரமா யோசிப்பான். இங்க அவனுக்கு தேடி பார்த்துட்டு எங்கேயும் இல்லன்னு சொல்லி அவனுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்களா. கோனு டே விளக்கண்ணைகளா, பயோசின் கிட்ட டீல் போட்டிருக்கோம், லேட் பண்ற ஒவ்வொரு நிமிஷமுமே இந்த டீலுக்கு ஆபத்து, அதனால எப்படியாச்சும் அவங்கள புடிங்கம்மா. பட் அவனுங்களை சொல்லி என்ன பிரயோஜனம்? சோ கோனு புது டெக்னிக் இறக்கலான்னு முடிவு பண்ணி ஃபாரஸ்டா இருக்க அந்த இடத்தை டோட்டலா பனி விழுற இடமா மாத்திடுவான். அப்படின்னா எப்படியுமே நம்மளுக்கு எங்கேயாச்சும் போய் ஒளிஞ்சாகணும்ல. அப்படி ஒதுங்க போகும்போது பார்த்துட்டானுங்க டைனோசர்ஸ் வச்சு லாக் பண்ண ட்ரை பண்ணுவானுங்க. ஆனா நம்மளுக்கு சிக்கல, நேரா போட்டு இருக்க இடத்தை நோக்கி வேகமா ஓடுவாங்க. கோனுக்கு என்ன ஒரு கான்பிடென்ட்னா கண்டிப்பா அவங்களால அவ்வளவு தூரத்துக்கு எல்லாம் போக முடியாது, நம்ம கிட்ட மாட்டுவாங்கன்னு கான்பிடென்ட்டா இருப்பான். இவங்க என்ன பண்ணுவாங்க, நேரா போனா தானே மாட்டுவோம், சோ அண்டர் கிரவுண்ட் வழியா போயிடலான்னு அந்த ட்ரைனேஜ் இருக்குல்ல அந்த வழியா போவாங்க. எப்போ அந்த பிராடக்ஸ் தானே வரும். ஆனா இந்த டைம் அந்த பறக்கிற டைனோசர் வந்துரும். அடிச்சு புடிச்சு எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணா அது அலேக்கா பிங்கியை மட்டும் தூக்கிட்டு போகும். இதுவானா கெஞ்சி அது ஏன் ஆள்றான்னு அடிச்சு புடிச்சு அவளை காப்பாத்திடுவான். பட் இருந்தாலுமே அந்த டைனோசர் விடுற மாதிரி இல்ல, காட்டுத்தனமா விரட்ட ஆரம்பிக்குமா. இதுக்கு மேல இங்க இருந்தா வேலைக்கு ஆகாதுன்னு எல்லாருமே போட்டுக்கு தானே போறாங்க. சோ பிரிஞ்சு போலான்னு முடிவு பண்ணி ஒவ்வொரு குரூப்பா பிரிஞ்சு ஓட ஆரம்பிச்சிருவாங்க. அப்ப டைனோசர் துரத்துதேன்னு இவங்க 3 பேரும் வேற ஸ்கூல்ல போய் ஒளிஞ்சிருவாங்களா. அதை அந்த டோரோசரஸை கண்ட்ரோல் பண்றவன் பாத்துருவான். சோ நேரா உள்ள வந்து அவங்கள பொலந்துலான்னு அங்க எங்கன்னு தேடுவான். இந்த நன்னாரி பைய கிட்ட மாட்டக்கூடாதுன்னு நைஸா அப்படியா இப்படிக்கான எஸ்கேப் ஆயிட்டு இருப்பாங்க. மெயினா நம்ம பென் எஸ்கேப் ஆறதா செம காமெடியா இருக்கும். இப்படியே மாத்தி டேக்கா கொடுத்து எஸ்கேப் ஆயிட்டு இருக்கும் போது யாஸ்மினா மாட்டிட்டான். அதுவும் டைரக்டா மேலேயே போய் மோதிட்டா. இதுக்கப்புறம் விட மாட்டான்ல. ஆனா நம்மளுக்கு நல்ல நேரத்துக்கு அந்த இடத்துக்கு ராப்டார் வந்துரும். இனி அதுகிட்ட இருந்து எஸ்கேப் ஆனும்ல. எல்லாருமே அடிச்சு புடிச்சு எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணுவாங்க. பென்னு மட்டும் ஒரு ராப்டார் கிட்ட மாட்டிட்டான். அப்போ டோரா அது மேல ஒரு பொட்டியை தள்ளி விட்டுட்டு பென்னை காப்பாத்தி கூப்பிட்டு போயிருவான். இப்படி அவங்க 3 பேருமே எஸ்கேப். ஆனா உள்ள இவங்கள பிடிக்க வந்தானே ஒரு ஜென்டில்மேன், அவன் மாட்டிட்டான். வெளியில டோரோசரஸ் பாத்தீங்கன்னா அப்படியே அசையாம நின்னுட்டு இருக்கும். ஏன்னா கண்ட்ரோல்ல வச்சிருக்கானுல்ல. நடந்த மேட்டர் எல்லாத்தையுமே கோனு கிட்ட சொன்னா அவன் கட்டுப்பாயி காட்டு கத்துவான். பின்ன அவங்க போறது போட்டு கிட்ட தானே நல்லா தெரிஞ்சு போச்சு. அப்படியே வழியில போய் பிடிக்க வேண்டியதானே. அதை விட்டுட்டு மொத்த ஐலாண்டும் தேடிட்டு இருந்தானுங்கன்னா முட்டா பாயிலுங்க. போங்கடா போய் ஒழுங்கா வேலையை பாருங்கடா, ஏன்டா ஏன் உசர வாங்குறீங்க, ஒன்னொன்னு சொல்லி கொடுக்கணுமான்னு அந்த கத்துவான். இங்க டேரியஸும் கெஞ்சியும் முக்கியமான ஏர்லாக் எங்க இருக்குன்னு கண்டுபிடிச்சு போயிடலான்னு டோரை ஓபன் பண்ணிட்டு திரும்பி பார்த்தா டேரியஸ மட்டும் காணும், கெஞ்சி மட்டும் இருக்கான். என்னடானா டேரியஸ ஹாக்ஸ் ஸ்பைனோசரஸை யூஸ் பண்ணி அலேக்கா தனியா கூப்பிட்டு வந்துட்டான். அப்போ கோன் வந்து என்னப்பா டேரியஸ் நீ இப்படி பண்ணிட்டு இருக்கியே, பாஸ்வேர்டை மட்டும் சொல்லிட்டீங்கன்னா நாங்க பாட்டுக்கு எங்க வேலையை பார்ப்போம், உங்களுக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது, எதுக்கும் உனக்கு இந்த மாதிரி வேண்டாத வேலைப்பா. டேரியஸ் அப்பவுமே சம்மதில்லா, நீ என்னதான் ஓவரா டயலாக் பேசினாலும் உனக்கு பாஸ்வேர்ட் எல்லாம் கிடைக்காது, என்ன கிண்ட முடியுமோ கிண்டிக்கமா. கிண்டிக்கணுமா? நான் என்ன குழம்பாடா வச்சுக்கிட்டு இருக்கேன் இல்ல கூட்டு பொரியல் வச்சுக்கிட்டு இருக்கேனா? இவன் அடங்க மாட்டான். டேய் சோழிய முடிச்சு விடுறா, தொல்லை தாங்க முடியலப்பானா. ஃபர்ஸ்ட் அந்த ஸ்பைனோசரஸை வச்சு பயம் காட்டுவான், அதுக்கப்புறம் கவ விடுவான். அந்த டைம் கெஞ்சி இடையில போந்தவன ஸ்டாப் பண்ணிடுவானுங்க. உடனே கெஞ்சி நான் வேணா பாஸ்வேர்டை தரேன், அவங்கள எதுவும் பண்ணாதீங்கம்மானா. டேரியஸ் வேண்டாம்பா, ஆனா அவங்க ஃப்ரெண்ட்ஸோட உயிரை காப்பாத்தணும்னா வேற வழி இல்ல, அவங்க அப்ப கண்டிப்பா கொன்றுவான். அதனால பாஸ்வேர்டை சொல்லிடுவான். வெள்ளிக்கிழமை மழை வரும், வியாழக்கிழமையே லங்கோட துவச்சுக்கன்னு. பரவாயில்லையே சொல்லிட்டானேன்னு டைப் பண்ணா ஓபன் ஆயிரும். எப்ப பார்த்தாலும் ஏதாச்சும் பண்ணாதான் நீங்க எல்லாம் அடங்குவீங்க. இல்ல ரைட்னு ஹாக்ஸ் கிட்ட டேரியஸ கொல்ல சொல்லிடுவான். அட போட்டு குரங்கு டாடி, நான் தான் பாஸ்வேர்டை கொடுத்துட்டேன்ல, அப்புறம் ஏன் அப்படி எல்லாம் பண்றேன்னு கேட்டா எனக்கு லூசன்ஸ் விடுறது பிடிக்காது கெஞ்சி, அதனால எல்லாத்தையுமே போட்டு தள்ள போறேன், அப்பதான் என்னால நிம்மதியா வேலை பார்க்க முடியும்னு கொல்ல சொல்லிட்டான். இனி அவ்வளவுதான், சொல்லி முடிஞ்சு அவ்வளவுதான். டேரியஸ அங்கிட்டு எங்கிட்டு லாக் பண்ணி கடைசியா கவுறதுக்கு முன்னாடி ஒரு கத்து பாருங்க. நம்ம பையன் சாவ ஒரு செகண்ட் நேர்ல பாத்துட்டான். அப்பதான் அதுக்கு
சைடுல இருந்து டீரெக்ஸோட சவுண்ட் அது வரத பார்த்தவனே ஹாக்ஸ் கையில இருந்த கண்ட்ரோலரை தூக்கி போட்டு ஜம்ப் பண்ணிடுவானா. போக போக அதை ஒரு மிதி மிதிச்சுட்டு போன வேகத்துல அந்த ஸ்பைனோசரஸோட கழுத்தை கவி அங்க இருக்க மரத்தோட வச்சு ஒரே இடி அதுக்கு அப்படியே கேர் ஆயிரும். அண்ட் இது வேற ஒண்ணும் இல்ல, அடிபட்டுச்சுல அந்த டைனோசர். இப்ப அதுக்கும் ஸ்பைனோசரஸுக்கும் சண்டை. அதே நேரம் ஹாக்ஸ் என்ன பண்ணுவான், ஐசா பேக் அடிச்சிடலான்ட்டு பின்னாடி வந்தா அங்க சின்ன டீரெக்ஸ் வந்து நின்னுட்டு இருக்கும். ஒப்பமாவனே நீ தாண்டா இது எல்லாத்துக்குமே காரணம்னு சொல்லி ஒரே கவு. இப்ப ஹாக்ஸ தின்னு தீத்துருச்சு. இத லைவா பார்த்த கோனு அடங்கொக்கா மக்கா என்னடா இது ஃபிங்கர் சிப்ஸ் திங்கிற மாதிரி தின்றுச்சு, சிக்க மாட்டேன் நாங்க ஓரமா போய் ஒளிஞ்சு நிப்பான். நம்ம பையலுக பக்கத்து கம்பத்துல தான் சேஃப்டியா நின்னுட்டு இருப்பானுங்க. இப்போ 2 டீரெக்ஸ் ஒரு ஸ்பைனோசரஸ், அதுவும் எவ்வளவோ முக்கிய பார்க்கும் வேலைக்கு ஆகல. உடனே அங்க இருந்து எஸ்கேப். சோ டீரெக்ஸுக்கு எதுவாகல மாஸ்க் காட்டிடுச்சுன்னு வைங்க. அந்த டைமுக்கும் போது மேல சவுப்பாயி கிரிட்டிக்கல் வார்னிங்னு வந்துரும். டேரியஸ் பார்த்துட்டு மறுபடியுமாமா கோன் பார்த்து கடுப்பாயி என்னடா மறுபடியுமா என்ன மறுபடியுமா தெளிவா சொல்லுன உடனே அவன் நடந்த மேட்டர் பூரா சொல்லுவான். அதாவது நீங்க இந்த ஐலாண்டை விட்டு போனதுக்கு அப்புறம் கோர் ஓவர் ஹீட் ஆகி இந்த இடமே பயங்கரமா எர்த்குவேக் ஆச்சு. அதுக்கப்புறம் பாய்சன் கேஸ் எல்லாம் வெளியில லீக் ஆச்சுன்னு காட்டுவான். நிஜமாவே வெளியில லீக் ஆகி அங்க இருக்க டீரெக்ஸ் எல்லாம் மயக்கம் போட்டு விழும். பண்ணே கோனு வேற ஏதோ விஷயம் தான் ஓவர்லோட் ஆக்கிட்டு இருக்குது, அதை சட்டு புட்டுன்னு சரி பண்ணிடலாம்னு நோண்டுவான். ஆனா சிஸ்டம் என்ன எரர் சொல்லுனா கோர் வந்து ஓவர்லோட் ஆயிருச்சு. சோ உடனே இந்த ஃபெசிலிட்டியை விட்டு எஸ்கேப் ஆகுங்க, இல்லனா உங்க உசுருக்கு ஆபத்துன்னு. ஐயோ அப்படின்னா இந்த ஐலாண்ட்ல இருந்தாலே ஆபத்து. அப்போ சடவுன் பண்ணி தோழடா விளக்கண்ணே ஏன் அப்படி பண்ணிட்டு இருக்கன்னு கேட்டா முடியலடா, முடிஞ்சா பண்ண மாட்டேனா, நீ வேற வழி இல்ல இங்க இருந்து தப்பிச்சு போய் தான் ஆகணும்னு சொல்லி அடிச்சு புரண்டு ஓடுவான். அவனை ஃபாலோ பண்ணிட்டு இவங்க பின்னாடியே ஓடுவாங்க. அவன் போன வேகத்துக்கு ஹெலிகாப்டர் ஸ்டார்ட் பண்ணி மகனே வாடா போவோம்மா, ஏன்னா யாராச்சும் இதை கண்டுபிடிச்சாங்கன்னா இந்த சம்பவத்துக்கு இவன் தான் ரெஸ்பான்சிபிள். அவன் கடுப்பாயோ என்னையா பேசுறேன், உனக்கு அதை பத்தி மட்டும் தான் கவலையா, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இன்னும் இங்கதான் இருக்காங்க, அவங்கள காப்பாத்த வேண்டாமான்னு கேட்டா என்ன கெஞ்சி எப்பா பார்த்தாலும் நொய்யி நொய்யி நொய்யின்னு எமோஷனாவே பேசிக்கிட்டு வாடா போவோம், நம்ம பேரை தான் நம்ம காப்பாத்தணும், அவனுக்கு என்னென்ன பண்ணணும்னு தெரியாதா, வா போலான்னு சொன்னா கெஞ்சி செம்ம கடுப்பாயிருவான். உங்களுக்கு எல்லாமே பிசினஸ் தான், என்னைக்குமே நீங்க மக்களை பத்தியும் கவலைப்பட மாட்டீங்க, என்ன பத்தியும் கவலைப்பட மாட்டீங்க, கரெக்டானு கேட்டவன வெட்டியா பேசிட்டு இருக்காத, இதுக்கெல்லாம் டைம் இல்ல, வா போலாம் பாரு. ஏ டோமரு நீ என் அப்பன் தானே, ஜுராசிக் வேர்ல்டுல நான் செத்துட்டேன்னு சொல்லும் போது என்னைய தேடி நீ வந்தியா, இல்ல என்னைய தேட ஏதாச்சும் முயற்சியாச்சும் பண்ணியா, நான்லாம் உனக்கு ஒரு ஆளே இல்லல்ல அப்படின்ட்டு அவன் செம்ம ஃபீலிங்கோட பேசுவான். ஆனா கோன் அதெல்லாம் கண்டுக்கிற மாதிரி இல்ல. கெஞ்சி ஒழுங்கா வந்து பிளேன்ல ஏறு, நமக்கு டைம் இல்லாமா, ஓயாயோ என்னமோ பண்ணி கேட்டான் பாட்டுக்கு போவான். அவன் கத்திட்டு இருப்பான் பிளேன்ல ஏறு ஏறுன்னு. கரெக்டா அந்த டைம் பார்த்து மத்தவங்க எல்லாம் வந்துருவாங்க. அவங்கள பார்த்தவொடனே லைட்டா ஒரு சிரிப்பு சிரிச்சுட்டு யோ டேடி நீ போயா, நான் வரமாட்டேன், இந்த ஐலாண்ட்லயே தான் நான் இருக்க போறேன், என்னோட உண்மையான ஃபேமிலி இவங்க தான், இல்லடா டுபாக்கூருன்னவனே சரி மனம் திருந்தி வருந்தி அழுது புரண்டு இவங்க எல்லாத்தையும் ஏத்திட்டு போவான்னு பார்த்தா போங்கடா பொசகட்ட பயிலான்னு அவன் மட்டும் பிளைன் எடுத்துக்கிட்டு எஸ்கேப். ஆட நல்லவனு ரொம்பவும் கவலைப்படுவான். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வாவ் நம்ம போட்ட பிளான் சூப்பரா ஒர்க் அவுட் ஆயிருச்சுன்னு எல்லாம் என்ஜாய் பண்ணுவாங்க. ஆக்சுவலா மேட்டர் என்னன்னு கேளுங்க, இது எல்லாமே இவங்க போட்ட ஒரு பிளான், எப்படியும் பாஸ்வேர்ட் அவன் வாங்கிடுவான்னு தெரியும், அதனால தான் இந்த மாதிரி ஒரு வார்னிங் வர மாதிரி செட் பண்ணிட்டாங்க. அண்ட் அந்த கேஸ் எல்லாம் வந்துச்சுல்ல, அது எப்படின்னா இவங்க வேற ஸ்கூல்ல போனாங்களே அங்கதான் அந்த கேஸ் சிலிண்டர்ஸ் எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சு அந்த கேஸை கரெக்டா அவனுக்கு தெரியற மாதிரி அடிச்சு விட்டுருப்பாங்க. இது எல்லாத்தையுமே பார்த்து கோன் ஏமாந்து இங்க இருந்து கிளம்பிட்டான். ஆக்சுவலா சிலிண்டர்ஸை எடுக்கணும்னு அவங்க போல அந்த ராப்டார் வந்து தட்டி விட்டுருக்கும். அப்ப இந்த ஐடியா வந்திருக்கும்னு வைங்க. அதனால தான் கெஞ்சி அவங்க அப்பா கிட்ட பேசும்போது லைட்டா சிரிச்சிருப்பான். டிராமா பண்ணி ஏமாத்திட்டாங்க. கொஞ்ச நேரத்திலேயே அந்த அலாரமும் ஆஃப் ஆயிரும். பிங்கிக்கு எல்லாம் பயம், ஏன்னா அந்த அலாரம் சீக்கிரமா ஆஃப் ஆயிருச்சுன்னா எல்லாமே வீணா போயிருக்குமே. டெஸ்ட் மிஸ்ல எல்லாத்தையும் பக்காவா முடிச்சிட்டாங்க. எடுத்த ரிஸ்க் ஒர்த்து தான். இப்ப டைனோசர்ஸ் எல்லாத்தையுமே சேஃப்டியா காப்பாத்திட்டாங்கன்னு வைங்க. எனக்கு ஒண்ணு மட்டும் தான் புரியல, ஏன் அவனுக்கு திரும்பி இங்க வரமாட்டானுங்களா, வந்து மறுபடியும் ஆராய்ச்சின்னு பண்ண மாட்டானுங்களா, ஏன் அப்படி பிரில்லியண்டாவே இவங்க யோசிக்கிறாங்கன்னு தான் புரியல. சரி நம்ம பிங்கி இருக்காளே, அவ கோர்ல எல்லா பஞ்சாயத்தையும் சால்வ் பண்ணி விட்டுட்டு டைனோசர்ஸ் எல்லாத்தையுமே எங்கெங்க இருக்கணுமோ அங்கங்க கொண்டு போய் விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் இந்த டோரோசரஸ் வேற நின்ன இடத்துல நின்னுட்டு இருக்குமே, அதோட கண்ட்ரோலர் உடச்சு விட்டவன அதுவுமே ரிலீஸ் ஆயிரும். சோ இப்ப எல்லாத்தையுமே சால்வ் பண்ணியாச்சு. 50 பேருக்கு செம ஹாப்பி. இந்த ஐலாண்ட்ல இப்ப வில்லன்னு சொல்லிக்கிறதுக்கு யாரும் இல்ல, ஏன்னா இவங்களே மாத்தி மாத்தி அடிச்சுக்கலாம். அப்புறம் என்ன நம்ம கெஞ்சி பிங்கிக்கு பூவெல்லாம் கொடுப்பான். அப்ப திடீர்னு அங்க இருக்க டேப்லெட் ரெட் கலர்ல மாதிரி கொய்யா கொய்யா கொய்யான்னு கத்திட்டு இருக்கும். இது ஏன் கத்திட்டு இருக்குன்னு எடுத்து பார்த்தா ஏதோ ஒரு கப்பல் இவங்க தீவை நோக்கி வந்துட்டு இருக்குது. அச்சச்சோ அச்சச்சோ வில்ல கூட்டம் வந்துருச்சோன்னு போய் எட்டி பார்ப்பாங்க. பார்த்தா வந்தது வில்ல கூட்டம் இல்ல, ரோப்சி, டேவு, நம்ம சிங்காரி, டேரியஸோட அண்ணன் பிராண்டன், இவங்க எல்லாரும் தான் நம்ம ஆளுல தேடி வந்திருப்பாங்க. அவ்வளவுதான் டேரியஸ்க்கு சந்தோஷம் தாங்க முடியல. டே அண்ணா நான் இங்க இருக்கேன்டான்னு அடிச்சு புரண்டு போய் நிப்பானா. அண்ணன் தம்பிகளை பார்த்த உடனே பாசமலைய பொழிஞ்சுக்குவாங்க. அதுக்கப்புறம் சிங்காரிய மீட் பண்ணிட்டாங்க. ரோக்ஸிய பார்த்த உடனே அதுக்கு மேல சந்தோஷம். டேவெல்லாம் நம்ம கெஞ்சிய பிடிச்சி என்னடா என்ன வைக்கப்படுறேன்னு பிடிச்சி கசக ஆரம்பிச்சிருவான். ஒரு வழியா இவ்வளவு நாள் பட்ட பாடுக்கு பலன் கிடைச்சிருச்சு. அதாவது இவங்க தப்பிக்க போறாங்க, போட் இருக்குது, காப்பாத்த ஆள் இருக்காங்க, அண்ட் டைனோசர்ஸ் எல்லாத்தையும் காப்பாத்தியாச்சு. இனிமேட்டு என்ன பஞ்சாயத்து. சோ ஜம்முன்னு அந்த ஐலாண்டை விட்டு கிளம்பிடுவாங்க. இந்த ஒரு அனுபவத்தை அவங்களால கண்டிப்பா மறக்கவே முடியாது. அப்படி ஒரு தாறுமாறான அனுபவம்னு வைங்க. கெஞ்சிக்கு அவனோட டேட நினைச்சு கவலை, ஏன்னா அவருக்கு அவரோட ரெப்புடேஷன் தான் முக்கியம், மத்தவங்களை பத்தி எல்லாம் கவலையே பட மாட்டாருன்னு. உடனே பிங்கி கொஞ்சம் ஆறுதல் சொல்லி எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பண்ணுவாங்க. இப்படியே இவங்க விடிய விடிய டிராவல் பண்ணி ஜோடி ஜோடியா ஒரு வழியா ஊருக்கு வந்து சேர்ந்துட்டாங்க. நியூஸ்ல எல்லாம் இந்த மேட்டர் தாறுமாறா பரவிருச்சு. இவங்க வராங்கன்னு தெரிஞ்ச உடனே அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே அங்க
வந்துருவாங்க. இவங்கள பார்த்த உடனே வந்துட்டியா வந்துட்டியா வந்துட்டியான்னு சொல்லி கட்டி பிடிச்சி கதறுன்னு கதறுவாங்க. பின்ன எத்தனை நாள் போராட்டம். நம்ம டோராவும் யாஸ்மினாவும் ஒன்னா இருக்காங்கிற மேட்டரை வேற அவங்க ஃபேமிலி கிட்ட சொல்லிடுவாங்களா. அவங்களுக்குமே ரொம்ப சந்தோஷம். இப்படி எல்லாத்தையுமே பாத்துக்கிறதுக்காக பேரண்ட்ஸ்னு ஒருத்தங்க இருக்காங்க. ஆனா நம்ம கெஞ்சிய பார்க்க தான் யாரும் இல்ல. ஓரமா நின்னு பயங்கரமா ஃபீல் பண்ணுவான். அப்ப டேரியஸ் அங்க என்னடா வேடிக்கை, நீயும் என் ஃபேமிலியில ஒருத்தன் தாண்டான்னு அவனையும் அவனோட ஃபேமிலியில சேர்த்துக்குவாங்க. நல்லது ஒரு குடும்பம், பல்கலைக்கழகம். இது எல்லாத்தையுமே டேரியஸ் டீனேஜ் பையனானதுக்கு அப்புறம் ஒரு கதையா இவங்க எப்படி எப்படி எல்லாம் சர்வைவ் ஆனாங்கன்னு அங்க இருக்க ஆடியன்ஸ் எல்லாத்துக்கிட்டையும் நல்லா இழுத்து சொல்லுவான். அண்ட் அதை யூடியூப்லயும் அப்லோட் பண்ணிடுவானா பாருங்களேன். வியூஸ் சும்மா தாறுமாறா பிச்சுக்குது. கெஞ்சி இப்ப அவங்க கூட தான் இருக்கான். டேரியஸ் என்ன பண்ணுவானா கமெண்ட் எல்லாத்துக்குமே ரிப்ளை பண்ணிட்டு இருப்பானா. கெஞ்சி அட்வைஸ் பண்ணுவான், நான் இன்டர்நெட்டோட ரூலே எந்த கமெண்ட்ஸுக்கும் ரிப்ளை பண்ணக்கூடாது. அப்படி பண்ணும்போது ஒருத்தங்களை விட்டுட்டு இன்னொருத்தங்களுக்கு நீ பண்ணியிருந்தீங்கன்னா அப்ப ரிப்ளை பண்ணாதவங்க அதை பார்த்தாங்கன்னா கஷ்டப்படுவாங்கல்ல. என்னடா இப்படி இருக்க, அதெல்லாம் இல்ல நான் எல்லாத்துக்கும் பண்ணிடுவேன் ரைட்னு இவங்க எல்லாத்துக்குமே ஒரு டைமிங் வச்சிருக்காங்க. அந்த டைமிங் போது அத்தனை பேருமே வீடியோ கால கனெக்ட் ஆயிருவாங்கன்னு வைங்க. யாஸ்மினா இப்ப டோராவோட ஃபேமிலி கூட தான் இருக்கா. அண்ட் அவ கூட சேர்ந்து நல்லா ஜாலியா என்ஜாயும் பண்றான். அங்க சுத்தி ஏகப்பட்ட காலேஜஸ் இருக்கிறதுனால நிறைய ஸ்போர்ட்ஸ் ப்ரோக்ராம்ஸும் அட்டென்ட் பண்றாங்களாமா. அப்புறம் எங்கெங்கெல்லாம் போனோம்னு சொல்லுவாங்க. அப்புறம் நம்ம பெண்ணை காட்டுறாங்க, முடியெல்லாம் வளர்த்த ஆளு டோட்டலாவே மாறிட்டான். இப்ப அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான்னா சம்மருக்கு அந்த ஐலாண்டுக்கே போயிட்டான். எப்பறம் அவன் ஃபேமிலி ஒன்ன நம்பி விட்டாங்கன்னு கேட்டா, நான் இப்ப அடல்ட் ஆயிட்டேன்னு சொல்லி காமா உட்கார வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணேன். அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு சொல்லி அப்படியே கேமராவை திருப்பி காட்டுவான். இவன் மட்டும் இல்ல, சிங்காரியும் அங்கதான் இருக்கா. இவங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து தான் அங்க இருக்க டைனோசர்ஸ் பாத்துக்கிட்டு இருக்காங்க. அண்ட் இன்னொரு மேட்டர் என்ன தெரியுமா, அங்க இருக்க டைனோசர்ஸ் எல்லாத்துக்குமே சாப்பாடு கொடுக்கணும். அந்த சாப்பாடை டோரா தான் அவ பண்ணையில இருந்து அனுப்பிட்டு இருக்கா. இப்ப எல்லாம் ஒன்னா சேர்ந்து சூப்பரா வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இதுவும் புது வில்ல வர வரைக்கும் தானே. சரி பாப்போம். சரி இதுக்கெல்லாம் பணம் எப்படி கிடைக்குதுன்னு பார்த்தா நம்ம கெஞ்சி தான் பே பண்றான். அதுக்கப்புறம் நம்ம பிங்கியை காட்டுறாங்க. ஃபுல்லா ஹேர் கலர் எல்லாம் மாத்தி ஷார்ட்டா வெட்டி ஆளே டோட்டலா வேற மாதிரி இருக்கா. அவ டேரியஸ் கிட்ட லாக்வுட் எஸ்டேட் கிட்ட ஒரு சம்பவம் நடந்துச்சு, உனக்கு தெரியுமான்னு கேப்பா. ஏன்னா அது இவன் இருக்க இடத்துல இருந்து நார்த் சைடு தான் இருக்குது. அங்க என்ன பஞ்சாயத்துன்னு கேட்டா டைனோசர்ஸ் எல்லாம் வந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பட் அவ இன்னும் பார்க்கல. மேபி ஏதாச்சும் பிராங்க் பண்ணி இருக்க வாய்ப்பு இருக்குது. ஆனா எதுக்கும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருன்னு சொல்லிட்டு நம்ம கெஞ்சி கிட்ட நான் நைட்டு கால் பண்றேன்னு காலை கட் பண்ணிடுவா. ஏதோ பிஸியா இருக்கா போல. அதுக்கப்புறம் எல்லாருமே பை பை சொல்லிட்டு பெண்ணும் கிளம்பிடுவான். அவங்க ரெண்டு பேரும் கிளம்பிடுவாங்க. அப்ப பிராண்டன் வந்து டின்னர் ரெடியா இருக்கு, திங்க வரலன்னா எல்லாத்தையும் நானே தின்றுவேன். யோ இரியா நானும் வரேன்ட்டு கெஞ்சியும் போவானா. வாடான்னு டேரியஸை கேட்டா அவன் இன்னும் கமெண்ட்டுக்கு தான் ரிப்ளை பண்ணிட்டு இருக்கான். அதெல்லாம் வேண்டாம் வாடானா கொஞ்சம் தான் இருக்கு, இந்த வந்து ரெண்டு அவனை அனுப்பி விட்டுட்டு இவன் ரிப்ளை பண்ணிட்டு இருப்பான். அப்பங்கும் போது டம்முன்னு ஏதோ சவுண்ட், அந்த ரூமே அதிருது. என்ன ஏதாச்சும் மனப்பிராண்டியா ஏதோ சரியில்லைன்னு ஜன்னல் ஓரமா வந்து எட்டி பார்ப்பான். அப்ப அங்க இருக்க புதருக்குள்ள இருந்து அந்த பிராக்கியோசரஸ் டைனோசர் அப்படியே தலைய மேல தூக்கும். அடங்கொப்பம் தானே, என்னடா என்னென்னமோ நடக்குதுன்னு ஷாக் ஆயிருவான். மொத்தத்துல ஊருக்குள்ள டைனோசர்ஸ் எல்லாம் வந்துருச்சு. இதோட இந்த எபிசோடையும் சீசனையும் டோட்டலாவே முடிக்கிறாங்க. இதுக்கப்புறம் ஜுராசிக் வேர்ல்ட் கேம்ப் கிரெட்டேஷியஸ் வரல. அப்படி வந்துச்சுன்னா நான் பார்த்தா கண்டிப்பா போட்டுறேன். நீங்க பாத்தீங்கன்னா சொல்லுங்க. அடுத்து ஒரு புது சீரீஸ்ல மீட் பண்ணலாம். டாடா.